Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். சின்னக்காமன்பட்டியில் செயல்பட்டு வரும் பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தால் 5 அறைகள் வெடித்து சிதறியதில் சம்பவ இடத்திலேயே 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற ஒருவரும் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் ஆலை மேலாளர் மற்றும் போர்மன் பிடிபட்டனர். பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி இதுபோல் விபத்து ஏற்படும் நிலையில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பட்டாசு ஆலைகளில் முறையாக ஆய்வு செய்யாமல் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புறக்கணிக்கப்படுவதாக அதிமுக பெண் கவுன்சிலர் பொதுமக்களுடன் பேரூராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அதிமுக கவுன்சிலர் சாய் பிரியா தனது வார்டு பகுதி புறக்கணிக்கப்படுவதால் மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகளை புறக்கணிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் புதிதாக தொடங்கிய மின்சார பேருந்து சேவை 24 மணி நேரத்திற்குள் பழுதானதை அடுத்து ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகின்றனர். உலக வங்கி உதவியுடன் வியாசர்பாடியில் மின்சார பேருந்து பணிமனை 40 கோடி ரூபாயில் கட்டப்பட்டதை அடுத்து 207 கோடி ரூபாயில் 120 மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டாலும் விளம்பர மாடல் அரசு ஏனோ அவற்றை உடனடியாக இயக்கவில்லை. இதற்கு மக்களிடம் எழுந்த எதிர்ப்பை அடுத்து பல மாதங்களுக்கு பிறகு மின்சார பேருந்துகள் சில வழித்தடங்களில் மட்டும் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இல்லை, சர்வீஸ் ஆள் இல்லை, மின்சார பேருந்துகளில் பணியாற்ற ஊழியர்கள் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. மேலும் பேருந்து மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு, கட்டண குறைப்பு, இருக்கை வசதி, பேருந்து பராமரிப்பு, கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள வேண்டுமென விடிய அரசுக்கு பயணிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். சர்க்குலேஷன் கிடையாது, காத்தோட்டம் கண்டிப்பாக கிடையாது. ஆமாம், கொஞ்சம் காத்தோட்டமாக செஞ்சால் நல்லா தெரியல அது எப்படின்ட்டு. பட் காத்தோட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப க்ரௌட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பஸ்ஸே கம்மியாக தான் இருக்குது. ஸோ எந்த பஸ்ஸில் வந்தால் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ பஸ்ஸும் விட்டுருக்காங்க, இந்த பஸ்ஸும் விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரீ பஸ்ஸில் ஏறுறவங்க ஏறுறாங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறுறவங்க ஏறுறாங்க. பட் ஃப்ரீ பஸ் வரத்துக்கு இருக்கிறதே இல்லை. ஃப்ரீன்றதால நிறைய அது எதிர்பார்க்கவே முடியல. ஸோ இந்த கட்டண பேருந்தில் நம்ம போகிறப்ப பார்த்திங்கனாக்கா க்ரௌட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா வந்து ஏர் பொல்யூஷன் இல்லாமல் போயிடுது. ரொம்ப மூச்சு முடியல. இன்னும் அதிகமாக கொண்டு பழைய பேருந்துகள் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் இந்த பேருந்தினுடைய மெயின்டெனன்ஸை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா மக்களுக்கு எல்லா விதத்துலையும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. Taste the Daily.